தவிக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் நாகையில் பரப்புரையை தொடங்கவிருக்கக்கூடிய சூழலில் இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்கு களச்சூழல் என்னவாக இருக்கிறது? அதாவது இப்ப நாகையில் பரப்புரை செய்யக்கூடிய புத்தூர் அண்ணா சாலை பகுதியில் தற்போது நாம் இருக்கிறோம். சரியாக 12:25 முதல் மதியம் 1 மணி வரை இங்கு பரப்புரை மேற்கொள்வதற்காக தற்போது வருகை தர உள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். திருச்சியில் விமானம் மூலம் இறங்கியவர் சாலை மார்க்கமாக தற்போது இங்கு வந்து கொண்டிருக்கிறார். திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியில் பரப்புரை வாகனத்தில் ஏறிய அவர் தற்போது நாகை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இதற்காக இங்கு நாகை மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு பகுதியில் இருந்து ரசிகர்களும் தொண்டர்களும் தற்போது இங்கு கூடியிருக்காங்க. இங்கு தற்போது மேளங்கள் கொட்ட இவர்கள் தாவக துண்டுகளை அணிந்து கொண்டு விசில் அடித்தும் டான்ஸ் ஆடியும் இங்கு உற்சாகத்தில் இருக்காங்க. காவல்துறையினர் இங்க பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை மட்டுமல்லாமல் இங்கு உள்ள தாவக தொண்டர்கள் தன்னார்வலர்கள் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்த தாவேக தலைவர் பரப்புரை மேற்கொள்ளும் வாகனம் நிற்கக்கூடிய பகுதிகளில் இந்த தன்னார்வர்கள் மற்றவர்கள் யாரும் நிற்காத அளவிற்கும் வாகனங்கள் அங்கு செல்லாத அளவிற்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என அறிவித்திருக்காங்க. அதன்படி தற்போது இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. தற்போது இந்த புத்தூர் அண்ணாசாலை என்பது ஒரு திருவிழா கோலம் பூட்டி இருக்கிறது. விஷ்ணுவர்தன், தற்போது காட்சிகளில் பார்க்கின்ற போது சிலர் கட்டடங்களில் கம்புகளில் ஏறுவது போன்ற காட்சியை பார்க்க முடிந்தது. அங்கு அறிவுறுத்தல்கள் ஏதேனும் வழங்கப்படுகிறதா? ஏற்கனவே தாவேக தலைமை சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. அந்த அறிவுறுத்தல்களை தொண்டர்கள் பின்பற்றுகின்றனரா? அதாவது அரசு கட்டடங்கள், தனியார் கட்டடங்கள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ரசிகர்களோ தொண்டர்களோ ஏறக்கூடாது என அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை கண்காணிப்பதற்காக இந்த தமிழக வெற்றி கழகத்தினரோட தன்னார்வலர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு சிலர்கள் பேருந்து நிறுத்தத்தில் ஏறுவது, உயரமான கட்டிடங்கள் ஏறுவது என ஒரு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இவர்களையும் தற்போது இந்த தாவக தொண்டர்கள் அவர்களை கீழே இறக்கியும் அறிவுறுத்தியும் அவர்களை நகர்த்தி விட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்க. கிருஷ்ணா, அதே போல அந்த பகுதியில விஜய் பரப்புரை மேற்கொள்ளக்கூடிய தருணத்தில் மின்தடை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்ததா சொல்லப்பட்டுச்சு. அது குறித்து மின்வாரியம் தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன சொல்கிறார்? அதாவது வழக்கமாக அந்த சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு பகுதிகளிலும் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில இந்த சனிக்கிழமை பராமரிப்பு பணி அங்கு மேற்கொள்ளப்படும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இவர் இந்த தாவேகாவோட மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொரு துறைக்கும் தீயணைப்புத்துறை, மின்வாரியத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளுக்கும் கடிதம் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில இன்று மின் நிறுத்தம் இருக்காது என அவர்கள்ட்ட தரப்புல தெரிவிச்சிருக்கதா தாவேகாவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கிருஷ்ண, தற்போது அங்கு ஏராளமானோர் கூடியிருக்கக்கூடிய சூழல்ல கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு தாவேக ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி இருந்துச்சு. அங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் எந்த அளவுல பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க? அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில விரிவான பாதுகாப்பு பணிகளும், போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்டவைகளை அனைத்து விதமான முன் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக குழந்தைகள், வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்களை வர வேண்டாம் என ஏற்கனவே அந்த கட்டுப்பாடுகளையும் இருந்தது. இதையும் தாண்டி ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த தாவேக தொண்டர்கள் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் தருணத்திலும் வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் வருவதை தவிர்க்கும்படியும் அவர்கள் அறிவித்திருந்தாங்க. இதையும் தாண்டி சிறுவர்கள் முதல் காலை 5 மணி முதலே இப்பகுதியில அதாவது 12:15 மணிக்கு இங்க வருவார்கள் தெரிந்திருந்தும் கூட காலம்பு 5 மணிக்கு இங்க வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்தால் மட்டுமே தமிழக வெற்றி கழக தலைவர் முன்னின்று நம்மால் பார்க்க முடியும் என ஏற்கனவே நம்மள்கிட்ட தெரிவித்திட்டு இருக்காங்க. இதையும் தொடர்ந்து தற்போதும் சரசரியாக கூட்டங்கள் வந்தவண்ணமே உள்ளன. இங்கு இதை நம்மளால இங்க பார்க்க முடியுது.